दिल्ली। ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோவில் வரேன். நான் லாஸ்ட் வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன், நம்மக்கிட்ட மைக் ஒர்க் ஆகலை, சரியாக கேட்க மாட்டேருக்கு, அதனால் விளாக் பண்ண முடியல அப்படின்னு. நான் ஆர்டர் பண்ணேன், பட் அது ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு டைம் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது போயிடுச்சு, அதனால் ரிட்டன் ஆர்டர் பண்ணேன். இப்போ ஃபைனலாக நம்மக்கிட்ட மைக் வந்தாச்சு. மைக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800. மைக் கரெக்டாக 800. இது ஆஃபரில் தான் வாங்கினேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது போட்டு இருக்குது, அதெல்லாம் சும்மா தான். ஆனால் இதுதான் ஒரிஜினல் ரேட்டு. பட் ஆஃபர்னு போட்டு ஒன்று போடுறானுங்க, 20% 30% ஆஃபர்னு சொல்லிட்டு. பட் இதுதான் ஒரிஜினல் ரேட்டு. உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, ஒரு மேனுவல் கார்டு, அதுக்கடுத்தது ஒரு பவுச். தெரியுதா? பவுச் நல்லா இருக்கு, குவாலிட்டியாக தான். மைக்கு தான் ஆல்ரெடி ஓட் பண்ணி பார்த்துட்டேன். இதான் அந்த கனெக்டிங் பின், SRRS கனெக்டு. இது மறந்துட்ட பேரே மறந்துட்டேன் இது என்னென்னு. இது இருந்தால் தான் கனெக்ட் ஆக முடியும். இது டேரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது GoProவில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா இது, ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக போகுது. அதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குன்னா, வேறு இந்த இது இருக்குது. இங்கே போட்டுன்னு பேசுவாங்களே, ஏன்னா சர்டிஃபிகேட்டில் கனெக்ட் பண்ணி தந்தா இந்தமாரி ஒரு டைட்டாக இருக்குது. 2 இருக்குது, அவ்வளோதான். பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஹெல்மெட்டில் செட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மைக் குவாலிட்டி செக் பண்ணிடலாம். ஓகே, நம்ம மேலே இருக்க கீழே போயிட்டு செக் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூரம். எப்படி மைக் குவாலிட்டி எப்படி இருக்கு? என்னடா இது, மெயின் ரோடு வந்தால் சரி கொஞ்சம் காலியாக இருக்க ரோடு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு மைக் குவாலிட்டி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது கரெக்டாக 11 ஆகுது. வெயில் செம வெயில் அடிக்குது. பட் இருந்தாலும் இப்பயும் கூட்டமாக தான் இருக்குது. எந்த ரோட்டில் செக் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 200 feet ரோடு போயிட்டு செக் பண்ணலாமா? ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. போயிட்டு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 70-80 அந்தமாரி கிலோமீட்டரில் போயிட்டு நம்ம செக் பண்ணால் தான். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் அந்த ஃபீல்டில் தான், ஏன்னா நிறைய ட்ரைவ் பண்ண மோஸ்ட்லி போவோம். அந்த ஸ்பீடில் மோஸ்ட்லி கேட்கலன்னா நல்லா இருக்காது. ஆடியோ குவாலிட்டி இல்லைன்னா வெறுப்பு, கேட்கவே பிடிக்காது. ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு நான் அதுதான் நான் எவ்வளோ நாள், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மாதம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மைக் ஆர்டர் பண்ணேன். அது ஆஃபர் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்போ 400 ரூபான்னு தான் இருந்துச்சு. அது வரவே இல்லை. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், வரவே இல்லை. பட் இது 800 ரூபா தான் வந்துச்சு. இது என்றைக்குமா வந்துச்சு? கரெக்டாக சனிக்கிழமை வந்துச்சு. நேற்று சனிக்கிழமை ஈவினிங் வந்துச்சு, நைட்டு. அதாவது ஒரு 7 மணிக்கிட்ட வந்துச்சு. சனி விட்டாச்சு. நேற்று போலீஸ் இருக்கிறாங்க நம்மளை முடக்குவாங்க. ஐயோ, மடக்கூடாது. ஹெல்மெட் போட்டால் மேக்ஸிமம் மடக்க மாட்டாங்க. பட் நம்மக்கிட்ட RC லைசன்ஸ்லாம் இருக்குது. என்ன ஒன்று, இன்சூரன்ஸ் இல்லை. இன்சூரன்ஸ் போடணும், எவ்வளோ ஆகும்னு தெரியல. சரி, ஓகே, ஃபோன் பத்திரமா வச்சுக்கணும். ஒரு டைம் இதுமாதிரி தான் ஃபாஸ்ட்டாக மோஸ்ட்டில் ஃபோன் வந்துச்சு. எங்கடான்னு ஃபோனை பார்த்தா ரிட்டர்ன் வந்தால் இருக்குது. நைட் டைமில், பகலாக இருந்தால் எவனா ஏற்றிட்டு இருப்பானுங்க, இல்லை யாரா எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் எல்லாரையும் சொல்ல முடியும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னா. ஒரு சில பேர்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான்லாம் ஃபோன் விழுந்துச்சு, முன்னாடி வச்சுட்டு போனால் விழுந்துடும், பின்னாடி வரவங்க எடுத்து கொடுப்பாங்க இந்தப்பா அப்படின்னு. ஓகே, 200 feet ரோடு வந்தாச்சு. எல்லாருமே அப்படியே கமெண்டில் சொல்லிட்டு போங்க, மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது, பட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இல்லை எதனா சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை வீடியோ ஆங்கிள் எதனா சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை வேறு எதனா மைக் வாங்கலாமா அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 65 போகுது. நம்ம 80 அந்தமாரி செக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 80 போக முடியுமா? ஆறாவணுங்க, போகலாம். ஓகே, இப்போ பேசினா தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக கேட்குதான்னு மட்டும் கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஏன்னா
முன்னாடி டிஸ்கே இல்லை, ஃபுல்லாக போயிடுச்சு. பட் பின்னாடி பிரேக் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் நான் இவ்வளோ ஸ்பீட் எவ்வளோனா 100 போகுது. இந்த ஸ்பீடில் வந்து என்னுடைய வாய்ஸ் நல்லா தெளிவாக கேட்குதான்னு மட்டும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா பிரேக் பிடிக்குமா? ஐயோ. ஓகே, யூ-டர்ன் போட்டுக்கலாம். கரெக்டாக இங்கே எந்த சிக்னல்னால் வேல்ஸ் காலேஜ் சிக்னல். ஐயோ. ஓகே ஓகே, எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா பின்னாடி ஆஃப் பிரேக் தான் இருக்குது. அது கூட சரியாக பிடிக்காது. டிஸ்காக இருந்தால் கூட பரவாயில்ல. இது வந்து பிரேக் ஷூ தான், அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பேன். எனக்கு தெரியும் எந்த இடத்துல எவ்வளோ போகணும் அப்படின்னு தெரியும். அந்தமாதிரி டைமில் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். யாரும் இது மாதிரிலாம் ஓட்டாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறதால எனக்கு வந்து பழகிடுச்சு. அது இல்லாத இது என்னுடைய வண்டின்றதால நான் மட்டும் ஓட்டுறதால இது எப்படி ஓட்டணும், எந்த இடத்துல எப்படி ஓட்டணும் எல்லாமே தெரியும். அதனால் வேறு முன்னாடி பிரேக் இல்லை தான். பட் இருந்தாலும் நான் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டு போகிறேன்னா அது என்னுடைய திறமெல்லாம் சொல்ல முடியாது. ஐயோ பா, இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டு யார் மாதிரிலாம் வண்டியெலாம் விட்டு இருக்கலாம். பட் ஓகே, இதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் போவேன். ஓகே, எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது, பட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ குவாலிட்டி வந்து நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் கரெக்டாக. ஃபஸ்ட்லாம் வந்து இந்த 1080 குவாலிட்டியில் எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ வந்து 2Kயில் எடுத்துகிட்டு இருக்கேன். 2K.7 அந்த குவாலிட்டியில் எடுத்துகிட்டு இருக்கேன். பட்டு ஆனால் இது ரொம்ப அதிக எம்பியும் ஆகும். அது இல்லாத வீடியோ எடிட் பண்ண மோஸ்ட்லாம் ரொம்ப ஹேங் ஆகும். ஏன்னா நம்ம 1.5 GB 3 GB 4 GB வரும் வீடியோ குவாலிட்டி. அதை கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடும். ஓகே, எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எல்லோரும் எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஓகே, பாய்.